சில பசங்களை நம்மளை பார்த்தாலே எரிச்சலாக டப்புன்னு அடிக்கணும்னு தோணும். அந்த மாதிரி இருந்தான் அவன். ஸோ அப்போ நான் வந்து படம்லாம் பண்ணல. படம் பண்ணணுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது வந்து ஒரு நாள் என்கிட்ட அவன் சின்ன பையன் தான். அப்போ நக்கலாக கேட்டான், ஓ நீங்கள் படம்லாம் பண்ணுவீங்களா, படம் பண்ண போகிறீங்களா, பண்ணிடுவீங்களான்னு. டே போடா அந்த மாதிரி சொன்னேன். அப்புறம் போயிட்டான். அப்புறம் போய் எங்கேயோ படித்தான், லண்டனில் படித்தான்னு சொன்னாங்க. அதெல்லாம் இருக்கும். இப்போ திடீர்னு ஒரு நாள் வந்து நான் ஆக்டராக போகிறேன்னு சொன்னால் அப்போயே நான் சொன்னேன், உனக்கு தேவையில்லாத வேலை இது, நீ போயிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அப்புறம் ஆக்டிங் ட்ரைனிங்லாம் போயிட்டு பேட்டையில் வந்து ஒரு சின்ன கேரக்டர் பண்ணுற மாதிரி சொல்லி கேட்டான். ஸோ அதில் ஒரு சின்ன கேரக்டர் தான் பண்ணியிருப்பான். பாபியோட கேங்கில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருப்பான். தலைவரோட ஒரு சீன் இருக்கும், அது ஆக்சுவலி டெலிட்டட் சீனு. அந்த சீனில் வந்து அவர் தலைவர் வந்து அடிப்பார், அடிச்சுட்டு இவனோட வயிற்றை பிடிச்சி இழுப்பார். ஸோ அவரே ஒரு மாதிரி பார்த்தாரு. நான் 2 ரீடேக் போச்சு. அது வந்து வேகமாக ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். அன்றைக்கி வந்து அதை வந்து பேக்கப் பண்ண போகிறோம், 6 மணி ஆக போகுது. அந்த சீனை வேகமாக எடுத்துடலான்னு சொல்லிட்டு அது ஒரு ஸ்டண்ட்டு வேறு. அவர் வருவார், வந்து அது டெலிட்டட் சீன் அந்த யூடியூப்பில் வீடியோ பண்ணால் கூட தெரியும் உங்களுக்கு. அப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து இவன் வயிற்றை பிடிச்சி கிள்ளணும். 3 ரீடேக் போச்சு இவனால். அவரே பார்த்தார், யார் அப்படிங்கிறாரு. நான் கூப்பிட்டேன், டேய் ஏன்டா சாவடிக்காதரா என்னன்னா. இப்போ பண்ணிட்டான். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் அவன் சொன்னான் இல்லையா. அப்புறமேட்டு இந்த பேட்டை ரிலீஸ் அப்போ வந்து கேட்டான். நான் சொன்னேன், இல்லைடா நீ எம்பிஏலாம் படிச்சு கேள, தயவுசெய்து வேறு ஏதாவது வேலை பார்த்து போயிரு அப்படின்ற மாதிரி சொன்னேன்.